சிந்து பைரவி நாளைக்கான ப்ரோமோவில் வந்து இப்போ பைரவி வந்து சஞ்சய் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க யார் தான் வந்து அந்த மாடை விட்டு மேய விட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சஞ்சய் வந்து ஃபேமிலி எதிர்க்கல எல்லாருக்கிட்டையும் வந்து ஆறுமுகத்தை வந்து சொல்லிவிடுவா, ஆறுமுகம் சொல்லிவிடுவா. ஆறுமுகம் நினச்சிட்டு நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே, இவன் எப்படி எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து உண்மையை போட்டு அடிச்சிடுறாங்க, ஆறுமுகம் தான் வந்து விட்டு மேய்ஞ்சது அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஆறுமுகம் மேலே நீ வீணாக பழி போடுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் பைரவியே அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சஞ்சயே வந்து அந்த ஆதாரத்தோட காமிச்சிடுறாங்க. பைரவி இதெல்லாம் வந்து பார்த்து செமையாக கடுப்பாகிறாங்க. கடுப்பாகி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை வந்து செமையாக திட்டுருக்காங்க. நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேங்களா, உங்கள் பையன் வந்து இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஏன் நான் என்னையே நம்ப மாட்டேன்றீங்களா, இப்போ பாருங்கள் ஆதாரமாக கையுமா இப்போ மாட்டிக்கிட்டான், கொஞ்சம் கூட வந்து இது செட்டே ஆகாது, நான் இப்போயே வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ அன்னபூர்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை வந்து திட்டுறாங்க, நீ அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க, எங்கே பைரவி என்னை விட்டு போயிட போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு புரியுது ஆறுமுகம், ஆனால் நீ இப்போ இது பண்ண தப்பு தானே, திருப்பி வந்து பைரவிக்கு மேலே வந்து ஒரு கோவம் வர மாதிரி தானே ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சஞ்சயோட தான் எங்களை வந்து பிரிக்கிறான், ஆனால் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்து தான் சஞ்சய் கையும் காலமாக பிடிக்க போகிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். சஞ்சயோட உண்மையான முகம் வந்து பைரவிக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.